பகவத்கீதை 10வது அத்தியாயம் முதல் வகுப்பு. இந்த அத்தியாயத்திற்கே பெயர் விபூதி யோகம். விபூதி சொல்லி சொன்னால் மகிமை அல்லது பெருமை. யாருடைய மகிமை பெருமை என்றால் ஈஸ்வரனுடைய மகிமை பெருமை. அந்த மேன்மைகளை பற்றியெல்லாம் பேசுகின்ற அத்தியாயத்துக்கு பெயர் விபூதி யோகம். ஏன் பகவான் தன்னுடைய மகிமையை பெருமையை சொல்கிறார்? பொதுவாக நம்மிடத்தில் யாராவது அவர்களை பற்றி பெருமையாக பேசினாங்கன்னா உடனே கேப் கிடைச்சா நம்முடைய பெருமையை கொஞ்சம் கூட சேர்த்து சொல்லுவோம், இருங்கன்னு சொல்லுவோம். ஆக பிறருடைய பெருமையை பேசினா நம்மளால் சகிக்கிறது இல்லை. நம்முடைய பெருமை யாருன்னா பேசினா நம்ம சலிக்கிறதும் இல்லை. அப்படி நமக்கு இயல்பாக ஒரு சுபாவம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அத்தியாயத்தில் ஏன் பகவான் தன்னுடைய விபூதியை மகிமையை பேசுகின்றார்? எதற்காக பேசுகின்றார்? காரணத்தை பார்த்தோம்னா, ஈஸ்வரன் தான் உபாதான காரணம், உலகமாக மாறி இருக்கின்றார் என்ற அறிவு நமக்கு இருந்தாலும், லிட்ரலி நமக்கு அது இருந்தாலும் கூட, இந்த உபாதான காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, பார்த்து கொண்டுள்ள பொழுது, அதை நாம் கையாண்டு கொண்டுள்ள பொழுது அதை நாம் இழந்து விடுகின்றோம். ஈஸ்வரனுடன் ஈஸ்வரனை நாம் விவகாரம் செய்து கொண்டுள்ள பொழுது நாம் ஈஸ்வரனை இழந்து விடுகின்றோம். பானையை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அது களிமண் என்ற அறிவு நம்மிடத்தில் இருப்பதில்லை. ஸ்க்ரீனில் சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஸ்க்ரீன் மேலே தான் ஓடிக்கிட்டு இருக்கின்றத ஸ்க்ரீனை மறந்துடுது, படங்கள் தான் தெரிகின்றது. நகையை பார்க்கும் பொழுது தங்கம் மறைந்து விடுகின்றது. அதுபோல தான் ஒரு பொம்மையானது கல்லாலோ மரத்தாலோ செய்யப்பட்டிருந்தால் அந்த பொம்மையாக பார்க்கும்பொழுது அந்த ஆதாரமான பொருள் நம்முடைய பார்வையிலிருந்து மறைந்து விடுகின்றது. இது இயற்கையாக இயல்பாக இருக்கிற ஒரு விஷயம். ஆகவே இந்த அதிஷ்டானத்தை, ஆதாரத்தை பார்க்கின்ற புத்தி நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஆக ஒரு பொருளை பார்க்கும்பொழுது நான் எந்த பார்வையில், எந்த திருஷ்டியில் பார்க்கிறேன், திருஷ்டின்னு சொல்லி சொன்னால் பார்வை, எந்த கோணத்தில் நாம் அதை பார்க்குறோன்றது பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் ஆதாரத்தை பார்க்கின்றேனா அல்லது நாம ரூபத்தில் என் கவனம் இருக்கின்ற? பெரும்பாலும் நாம ரூபம் தான் அட்ராக்ஷனாக இருக்குது. நாம ரூபத்தில் தான் எல்லா ரகலையும் பிரச்சனை வருது. ஆதாரத்தில், அதிஷ்டானத்தில் ஒரு ரகலையும் பிரச்சனை வர்றதில்லை. வேணும்னா இது மரத்தால் செய்யப்பட்டது சொல்லி சொன்னால் அது கார்பெண்டராக இருந்து எந்த மரம்னு பார்ப்பார். நமக்கு மரத்தால் செய்யப்பட்டது அவ்வளோதான் நமக்கு அறிவு இருக்கும். அவர் கருங்காலி மரமா இல்லை வேறு எது மரமா, என்ன தேக்கில் செய்ததா, அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதுபோல் ஆதாரத்தில் யாருக்கும் ரகலை இல்லை, அதிஷ்டானத்தில் யாருக்கும் ரகலை இல்லை, நாம ரூபத்தில் தான் டிசைனில் தான் ரகலை. ஆக இங்கே என்ன ப்ராப்ளம் சொல்லி சொன்னால், அதிஷ்டானத்தில் இருந்தும் கூட, ஆதாரத்தில் இருந்தும் கூட அதை பார்க்க முடியாமல் நம்முடைய பார்வையை நாம் இழந்ததால், பார்க்க முடியாததால் இந்த விபூதி யோகத்தை பகவான் நமக்கு வழங்கியுள்ளார். இதில் இந்த விபூதி யோகத்தினுடைய பலனாக 7 பலன்கள் இருக்கின்றது, நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் பலன் உபாசனார்த்தம், தியானத்திற்காக. விபூதி யோக அத்தியாயம் முழுவதுமே நம்முடைய தியானத்துக்காக தான் சொல்லப்பட்ட விஷயம். நிறைய நேரத்தில் விபூதி யோகத்தையும் விஸ்வரூப தரிசன யோகத்தை ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க பல பேர். ரொம்ப அற்புதமான விஷயம் என்பதை நமக்கு இதை மனசில் ஞாபகப்படுத்திக்கணும். எனவே இதெல்லாம் பகவானுடைய வார்த்தை, பகவான் நமக்கு சொன்னது. இருந்தாலும் நம்ம சிலதை மட்டும் எடுத்துக்குவோம், சிலதை விட்டுடுவோம். அப்படிப்பட்ட விஷயம் இல்லை இது. ஆக நம்முடைய அறிவில் ஒரு மாற்றம் வர வேண்டும். என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும்? ஈஸ்வரன் இந்த உலகத்திற்கு உபாதான காரணம். உபாதான காரணம் என்னவே? சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். அவர்தான் எந்த ஒன்று உற்பத்திக்கும் அதன் இருப்பிற்கும் அது அழிஞ்ச பிற்பாடும் இருக்குமோ அந்த ஒன்றிற்கு பெயர்தான் உபாதான காரணம்.
ஆக ஈஸ்வரன் இந்த உலகில் உள்ள அனைத்துமாக இருக்கின்றார் என்ற அறிவு நமக்கு ஸ்திரமாக ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆக நமக்கு பஞ்சபூதமாக விளங்குவது, இந்த உலகம் எதனால் ஆக்கப்பட்டது? பஞ்சபூதங்களின் ஆக்கப்பட்டது. அப்படி இந்த பஞ்சபூதமாக விளங்குவதும் என்ன? அந்த ஈஸ்வரனே. அதை சொல்கிறதுக்காக நமக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்லி வச்சாங்க. அதுக்கு சொல்கிறதுக்கு காரணமே இறைவனே இந்த பஞ்சபூதமாக இருக்கிறார். இந்த பஞ்சபூதங்கள் உருவான இந்த உலகமும் இறைவனாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற அறிவை நமக்கு கொடுப்பதற்காக அப்படி பேசியிருக்கின்றார்கள். ஆகாசமாக என்ன பண்ணுறோம்? சிதம்பரத்தில். மண்ணாக என்ன பண்ணுறோம்? பிருத்திவி காஞ்சிபுரம். அக்னி தத்துவமாக திருவண்ணாமலை. நீர் தத்துவமாக திருவானைக்கா. வாயு தத்துவமாக காளஹஸ்தி. இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இன்னொரு கருத்தும் சொல்லுகின்றார்கள், மதுரையில் இருக்கிறவங்க, மதுரையிலே இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குன்னு 5 கோயிலை சொல்கிறாங்க. நம்ம சில கோயில் பார்த்துருவோம், பார்க்கலன்னா அந்த கோயிலெலாம் சொல்கிறோம், ஞாபகம் வச்சுங்க. ஆகாசமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் மதுரையில் சொல்வது ஆதி சொக்கநாதர் கோயில், அதை சொல்கிறாங்க. மண் பிருத்திவி ஸ்தலமாக இம்மையில் நன்மை தருவார் கோயில். வார்த்தையை பாருங்க, இப்பொழுதே இந்த உலகத்தை நமக்கு நன்மை தருவார், இம்மையிலே, மறுமையில் இல்லை, இம்மையில் நன்மை தருவார் கோயில். அக்னி தத்துவமாக தென் திருவாலவாயர் கோயில், அப்படி கோயில் ஒன்று இருக்குது. நீர் தத்துவமாக திருவாப்புடையார் கோயில், ஆப்புடையார், திருவாப்புடையார். வாயு தத்துவமாக காளஹஸ்தி நம்ம சொன்னால் இங்கே முக்தீஸ்வரர் கோயிலை சொல்கிறாங்க. மதுரையிலே இந்த பஞ்சபூத ஸ்தலங்களாக 5 சொல்லுகின்ற ஒரு வழக்கமானது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அறிவு நமக்கு வர வேண்டும் என்றால் இந்த கருத்துக்களை பகவான் விபூதி யோகத்தில் அழகாக பேசி ஒவ்வொன்றாக சொல்லி இதெல்லாம் நானேன்னு சொல்கிறார். அந்த அறிவை நம்முடைய மனதில் நிலைநிறுத்துவதற்காக எல்லாம் சொல்லி ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்லி பிறகு மொத்தமும் நான் தான் சொல்லும்பொழுது நமக்கு ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த அத்தியாயம் முழுக்க தன்னுடைய மகிமையை சொல்லப் போகின்றார். ஆனால் இதை கேட்ட பிறகும் கூட இந்த அறிவு நமக்கு வந்ததா என்றால் வரவில்லை. அப்பொழுது அதுக்கு என்ன பண்ணணும்? எப்பொழுது ஒரு விஷயம் நமக்கு சூக்ஷ்மமான விஷயம் புரியவில்லையோ, நம்முள்ளே சென்ற அறிவாக மாறவில்லையோ, அப்பொழுது நாம் என்ன பண்ணணுமோ அறிவிலிருந்து நம்ம மனதுக்கு இறங்கி வந்துடணும்னு சொல்கிறாங்க. நம்ம மனதிற்கு இறங்கி வந்துவிடும். விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது நீங்கவில்லை என்றால் நம்ம என்ன செய்யணும்? மனோமய கோஷத்துக்கு வந்துடணும். அதனால தான் தியானத்தில் சொல்லுவோம், சில நேரத்தில் தியானம் பண்ண முடியல, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு, கான்சன்ட்ரேஷன் இல்லை, அது போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அமைதியாக என்ன பண்ண, ஜபத்துக்கு இறங்கி வந்தோம், அது பாராயணத்துக்கு இறங்கி வந்தோம். நிறைய பாராயணத்துக்கு இருக்குது, தேவாரம் இருக்குது, திருவாச்சகம் இருக்குது, திவ்ய பிரபந்தம் இருக்குது, அருட்பா இருக்குது, அருணகிரியாருடைய பாடல் இருக்குது, அதுபோல் எத்தனையோ இருக்குது. அப்படி பாராயணத்துக்கு இறங்கி வந்தோம்னா மனசோட மல்லு கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. பாராயணம் முடித்த பிற்பாடு மறுபடியும் மனசு என்ன பண்ண, அமைதி அடையும், அப்போ தியானம் பண்ணலாம். அதுபோல் இங்கே வீட்டு பாடம் சரியாக செய்யலே சொல்லி சொன்னால், சரியாக பாடமான நம்மளோட மனசில் மனனமாகவில்லை, அல்லது ஒரு வாக்கிய ஒரு சென்டென்ஸினுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நமக்கு வருது சொல்லி சொன்னால், வாத்தியார் என்ன பண்ணுவார்? அதை தனியாக எடுத்து கொடுத்து 10 முறை எழுதிட்டு வா, 100 முறை எழுதிட்டு வான்னு இம்போசிஷன் கொடுப்பார். அவன் பள்ளிக்கூடத்தில் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இது எதற்கு என்றால், ஒரு கருத்து நம்முடைய அறிவிற்கு விளங்கவில்லை, புரியவில்லை என்றால் என்ன செய்வது? அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தல். காரணம் என்ன? அங்கே அறிவு கூர்மை இல்லை, அறிவில் தூய்மை இல்லை. ஆகவே மனதளவில் கொண்டு வருதல் என்பது மீண்டும் மீண்டும் எழுதுதல் அல்லது இம்போசிஷன், அல்லது அதுக்கு பேர் தான் என்ன, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா சாஸ்திர வார்த்தையில் இங்கு தியானம். அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வந்து சிந்தித்து அமர்ந்திருப்பது. அப்படி நாம் மனதில் மீண்டும் மீண்டும் பலமுறை சிந்திக்க நினைக்க என்ன ஏற்படும் என்றால், மனதில் இந்த அறிவானது திடமாகும், தெளிவாகும், உறுதியாகும். மனதும் தூய்மை அடையும், அறிவும் ஏற்படும். எப்பவுமே ஒரு நியமம் இருக்கு, என்னென்னா, ஒரு கருத்து புரியவில்லை என்றால், அறிவில் அது வேலை செய்யவில்லை என்றால், நம்ம அடுத்த படிக்கு இறங்கி வந்துடணும், தியானத்துக்கு இறங்கி வந்துடணும். அதுதான் அதாவது நிதித்தியாசனம் செய்துக்கிட்டு இருக்கோம். நிதித்தியாசனம் என்பது நல்ல விஷயங்களை சிந்தனை பண்ணுவது, மனசில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக. அப்படி பண்ண முடியவில்லை சொல்லி சொன்னால், சிந்திக்க முடியவில்லை என்றால், நாம் இந்த உபாசனம் என்ற தியானத்துக்கு இறங்கி வந்துடணும். நிதித்தியாசனத்திலிருந்து உபாசனைக்கு வந்துடணும். உபாசனையில் என்ன? ஏதோ ஒரு மந்திரம், ஏதோ ஒரு வாக்கியம், ஏதோ ஒரு ஸ்லோகம்
மனதில் அப்படியே நம்ம பாராயணத்தில் இறங்கி விட்டோம், சிந்தனை பண்ணால் இது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆக பகவான் எதற்காக விபூதியை சொல்கிறார் சொன்னால், உபாசனத்திற்காக, அறிவு நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். அறிவு ஏற்படவில்லை என்றால் அதற்காக என்ன பண்ணுறார் பகவானுங்க, விதவிதமாக இந்த பொருள்களை சொல்லி அந்தந்த பொருள்களில் நான் தான் இருக்கின்றேன், அவைகள் எல்லாம் என்னுடைய சொரூபமே என்கின்றார். இந்த விபூதி யோகத்துக்கும் விஸ்வரூப தரிசன யோகத்துக்கும் இருக்கக்கூடிய முகவரி ரொம்ப அழகான முகவரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்ல ஒரு அழகான முகவரி. இதையே கூட அழகாக எழுதி வச்சு பார்த்தாவே நிறைய விஷயம் மனசுக்கு ரொம்ப பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. ஆக இங்கு தியானம் சொன்னால் என்ன தியானம்? இந்த தியானத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, விராட் உபாசனம். விராட் என்றால் எங்கும் நம்முடைய பொறிப்புலன்களுக்கு விளங்கி கொண்டுள்ள இந்த பரம்பொருளை உபாசிப்பது, மனதில் நினைப்பது, அதுக்கு பேர் விராட் உபாசனம். ஆமாம், விபூதியை நினைப்பது தான் விராட் உபாசனம். இதில் நாம் என்ன செய்ய போகிறோம், அறிவளவில் புரிந்து கொள்ள ஈஸ்வரனே இந்த காரிய காரண ஸ்வரூபமாக இருக்கின்றார் என்ற நிலை நம்முடைய மனதில் ஏற்படாத பொழுது நாம் தியானத்திற்காக அமர்ந்து எதை கேட்டோமோ, எதையெல்லாம் நாம் சாஸ்திரத்தின் உபதேசமாக பெற்றோமோ அதையெல்லாம் மெதுவாக அமைதியாக சிந்தித்து கொண்டு அமர்ந்திருப்பது, அதுதான் உபாசனார்த்தம் சொன்னார். பிறகு உதாரணத்தில் சொன்ன சில பொருள்கள்லாம் மனசில் எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் பகவானுக்கு எதெல்லாம் தோண்டியதோ அதெல்லாம் சொன்னார். இந்த காலத்தில் இருந்தால் என்ன சிலதெல்லாம் சேர்த்து சொல்லியிருப்பார். ஆமாம், ஈஸ்வரனே இப்படி எல்லாமாக விளங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி பார்த்து பிற்பாடு என்ன சொல்ல போகிறார், எல்லாம் நான் தான், மீதி விட்டு போனதெல்லாம் சேர்த்துக்கோன்னு சொல்லிடுறார். விடுபட்டதெல்லாம் சேர்த்துக்கோ சொல்கிறார். அப்படி நாம் தியானம் பண்ணணுமா? அனைத்தும் ஈஸ்வர ஸ்வரூபம் என்று நமக்கு தெரியவில்லை என்றால் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு என்ன பண்ணணும், யாத்திரையாக போகலாம். ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் சென்று அங்கே பிருத்திவியாக இருப்பது, மண் லிங்கமாக இருப்பது, மண்ணாக இருப்பது யார், அந்த இறைவனே. ஜலமாக இருப்பது யார், அந்த இறைவனே. காற்றாக இருப்பது யார், அந்த இறைவனே. இப்படிலாம் அங்கே உட்காந்து சிந்திக்கணும். திருவண்ணாமலைக்கு போனால் அக்னியை பற்றி நினைக்கணும், அக்னியாக இருப்பது அவர். திருவண்ணாமலைக்கு ஒன்று பண்ணுங்க, மே மாதத்தில் ஒரு 10 நாள் போய் தங்கி இருந்துட்டு வாங்க, அது உண்மையிலே அக்னி ஸ்தலம்னு நமக்கு நல்லா புரிஞ்சிடும். ஆக எல்லாவற்றிலும் நான் தான் இருக்கின்றேன், பகவான் தான் இருக்கின்றார் என்பது தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு எக்ஸசைஸை நம்ம கொடுக்குறார், விபூதி யோக எக்ஸசைஸ். நம்ம ஒரே இடத்துல இருந்தால் புத்தி வேலை செய்யலைன்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் இடத்த மாற்றி கொஞ்சம் சுற்றி பார்த்து வரணும். கடைசியில் ஞானத்துக்கு வந்து விடணும், பிறகு தியானத்துக்கு வரணும். அதற்காக விபூதி யோகம் சொல்லப்படுகின்றது. இது முதல் பலன். இதெல்லாம் பேசிட்டோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கணும். நாம் இரண்டாவது பலன் துவேஷ நிவாரணார்த்தம். நிவாரணம் என்றால் நீக்குவது. எதை நீக்குவது? துவேஷம், வெறுப்பை நீக்குவதற்காக. வெறுப்பை நீக்க இந்த அத்தியாயமானது பயன்படுகின்றது. காரணம், பொதுவாக இந்த உலகத்தின் மீது இயற்கையாக நமக்கு ஒரு ஈர்ப்பு, அட்ராக்ஷன் இருந்து கொண்டிருக்கின்றது. சுகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, இன்பத்தில் நாட்டம் இருக்கின்றது, எல்லா பொருள்களும் நமக்கு வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் மோகம் சொல்கிறாங்க, இஷ்டத்துவ புத்தி. இந்த உலகத்தில் ஒரு இஷ்டத்துவ புத்தி இருக்கின்றது, இஷ்ட புத்தி. ஆனால் உலகத்தின் தன்மை என்ன? பகவான் 9வது அத்தியாயத்தில் சொன்னார், நாம் பார்த்தோம். அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் சொல்லியிருக்கார். இந்த உலகத்தை சுகமற்றதாகத்தான் நான் படைத்திருக்கிறேன், அனித்தியமானதான் இருக்கின்றது உலகம் என்று பகவான் சொன்ன உபதேசத்தை கேட்ட பிறகு இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் மீது, போகத்தின் மீது, இன்பத்தின் மீது நமக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது, நாட்டம் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்து கொண்டு தான் இருக்குது. அனித்தியமான சுகமற்ற உலகத்தை தான் நீ அடைந்திருக்கின்றார் என்று பகவான் சொல்லுகின்றார். ஆகவே என்ன பண்ண, அதை விட்டு விட்டு என்னையே நாடு, நித்தியமான என்னையே நாடுன்னு சொல்கிறார். இந்த உலகம் கனவு காணல் நீர்னு சொல்லியிருக்கார். ஆனால் நமக்கு இந்த உலகம் சுகமற்றதாக தெரியுது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா தான் சொல்கிறோம். எல்லாம் இன்பம் தானே, இன்பமாக தான் தெரியுது. இப்படி பார்க்கறது தான் மோகம்னு சொல்கிறார். தெளிவாக தெரிந்த பிறகும் நம்முடைய மனதில் இப்படி ஒரு எண்ணம் கவர்ச்சி இருந்தால் அதுக்கு பேர் தான் மோகம். அதனால் உலக போகங்களில் நாம் மூழ்கி இருக்கின்றோம். அதனால் நம்முடைய மனதில் என்ன துயரமும் அல்லது ரோகமும் மற்ற என்னென்ன இருக்க எல்லாம் நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்கின்றது.
அதான் சொன்னால் எதை நாம் சுகம் நினைக்கின்றோமோ அந்த சுகமான பொருள் வட்டி முதலமாக என்ன பண்ணுறது, துயரத்தையும் சேர்த்து நமக்கு தர தயாராக இருக்கின்றது. உதாரணம் பார்த்தோம், பணத்தை பற்றி பார்த்தோம். பணம் என்பது தேவை தான். சாஸ்திரம் பணத்தை வேண்டாம்னு சொல்லலை, சம்பாதிக்காதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த பணமானது சாதனமே சாத்தியமில்லைன்னு சொல்கிறது. ஆனால் நிறைய பேர் பணமே சாத்தியமாக ஆகிவிடுகின்றது, சாதனத்தையே சாத்தியமாக நினைத்து விடுகின்றார். சாத்தியம்னா என்ன, அதுதான் வாழ்க்கையில் அடையப்பட வேண்டிய இறுதி லட்சியம் என்று நினைத்து விடுகின்றார் பணத்தையே. ஆமாம், அப்படி பணம் சாத்தியமாக தெரிஞ்சால் அதுதான் மோகம்னு சொல்கிறார். ஒருவன் இந்த மோகத்தோடு என்ன பண்ணுறான், கொஞ்சம் ஏதோ புண்ணியம் இருந்தனால சாஸ்திரத்துக்குள் கீதை வகுப்புகள் வருகின்றார்கள். வரும்போது அப்படி தான் வரோம் நம்ம எல்லோருமே. என்ன, இந்த உலகம் சுகம் தரும் சாதனம். அவர் இடத்துல போயிட்டு பகவான் உபாதான காரணம், இந்த உலகம் கடவுள் சொரூபம், உலகமாக பகவான் இருக்கிறான்னு சொன்னால் என்ன சொல்லுவார், ரொம்ப நல்லதாக போச்சு, அதனால தான் நான் பகவானை அனுபவிக்க விரும்புகிறேன்னு சொல்லிவிடுவார். ஏன்னா நீங்கள் தானே சொல்லிட்டீங்க உலகமே பகவான் சொரூபம்னு சொன்னால். இந்த மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரோகி கொதிச்சது நெய்ய வைத்தியன் விதிச்சது நெய்ய. நோயாளி என்ன பண்ணனா, எனக்கு நெய் சாப்பிடணும் ஆசையாக இருந்ததான், வைத்தியர் வந்தால் நீ நெய் தான் சாப்பிட்ணுன்னார், ரொம்ப நல்லதாக போச்சு. அதுபோல் இந்த உலகமே இறைவன் சொன்னால் இந்த உலகத்தை நான் ரொம்ப அனுபவிக்கிறேனே, என்ஜாய் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குது, நீங்கள் தானே சொல்லிட்டீங்க, அதை என்ஜாய் பண்ணால் கடவுளை என்ஜாய் பண்ணதாக தானே அர்த்தம். அப்படி சொல்லிட்டும் பொழுது இந்த உலகத்தில் நான் தியாகம் பண்ண மாட்டேன், எனக்கு உலகம் வேணும்னு சொன்னால் நம்முடைய மோகம் இரட்டிப்பாகிவிடும், தவறான உபதேசமாக மாறிவிடும். ஏற்கனவே உலகத்தில் நமக்கு இருந்து கொண்டிருக்கிற அந்த மோகத்தை இன்னும் அதிகமாக தூண்டி விட்டது போல் ஆகிவிடும். இன்னொன்று சொல்கிறா, எல்லாம் இறைவன் சொன்னால் அதனால தான் என்னுடைய பேரனை பகவானாக நினச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். நல்லது, தப்பு கிடையாது, நல்லது தான். அப்போ அதே பற்றி என்ன கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆக சாஸ்திரம் என்ன சொல்கிறது, விபூதி யோகத்தை சொல்லாமல் இந்த உலகம் துக்க யோனி மசுகம். அதுக்காக சுகம் அற்றதுன்னா நாம் நினைக்கிற சுகம் சாஸ்திரம் நினைக்கிற கோணத்தில் சுகம் இல்லைன்னு சொல்கிறது. மற்றபடி நம்ம சுகமாக தான் இருக்குது. ஜிலேபி சாப்பிட்டு சுகமாக இருக்குது, இல்லை அருமையான மாம்பழம் சாப்பிட்டு நல்லா இருக்குது, இமாம் பசந்த் மாம்பழம் சாப்பிட்டு சுகமாக இருக்குது, பங்கனப்பள்ளி மாம்பழம் சாப்பிட்டு சுகமாக இருக்குது. எது சுகம் தரல, எல்லாம் சுகமாக தான் இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, இன்பமாக தான் இருக்குது, இல்லைன்னு யார் சொன்னாங்க. ஆகவே சாஸ்திரம் என்ன சொல்லணும், இப்படி மோகத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு விபூதி யோகத்தை சொல்லாமல் இந்த உலகம் துக்க யோனி அசுகம் என்று சொல்கிறது மூலமாக நமக்கு கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறது, நம்முடைய மோகத்தை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துகின்றது. உண்மையில் நீ அப்படியே போனேன்னா வீணாயிடுவே, உன்னை மூழ்க அடித்து விடும். ஆகவே உடலையும் உலகத்தை நிந்திக்கும். அதாவது இந்த நாற்றம் அடிக்கிற இந்த உடல் 9 வாய் நடைமழையினை செந்நீர் புன்னீர் மழை நீர் சொரிகின்ற கண்மப்பெருக்கை வெட்ட வெட்ட தளிர்க்கும் வேட்கை மரம் உருகின்ற அப்படிலாம் சொல்லி இந்த உடம்பை பற்றி கொஞ்சம் நிர்ணயம் பண்ணுறது. தந்தை தாய் தமர்த்தாரம் மகவினைவையெல்லாம் சந்தையில் கூட்டமில்லை சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறது. அப்புறம் என்ன பண்ணுறது, இந்திரஜாலம் கனவு காணலி நீர்னு சொல்கின்றது. இன்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பார் என்று எண்ணவது இடமில்லையே சொல்கிறது. எல்லாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறது உலகத்தை பற்றி உடலை பற்றிய விஷயங்களை, இந்த உலக துயரங்களை எல்லாம் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுகின்றது. எதற்காக, மோகத்துக்கு மருந்தாக இதையெல்லாம் சொல்கிறது. மோகத்துக்கு மருந்து எது சொன்னால் இந்த உலகத்தை பற்றிய இன்னொரு கோணத்தை சாஸ்திரமானது தெளிவாக காட்டுகின்றது. நம்ம எல்லோரும் என்ன நினைக்க, எப்போ பார்த்தாலும் இந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய சாமியாருங்க இந்த சாஸ்திரங்கள்லாம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும் ரொம்ப சுகமாக சௌகரியமாக இருப்பாங்கப்பா. அப்படி இல்லை, இது நமக்கு அறிவை தருவதற்காக, பேலன்ஸ் பண்ணணும், அதுக்காகத்தான். ஆக துவேஷம் என்பது நிந்தனையை தவிர நிந்திக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. ஆனால் இந்த நிந்தனை மோகத்துக்கு மருந்து. ஒரு ஓவராக போகும்பொழுது நம்மை தெளிவுபடுத்தி நிறுத்தி நமக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து ஜாகிரதைன்னு சொல்லி கொடுக்குது. ஆக இந்த விருப்பு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வெறுப்பு துவேஷம் வந்தால்தான் மோகம் போகும். எந்த பொருள் நமக்கு அதிகம் பற்றுள்ளதோ அது போக என்ன பண்ணணும்னு சொன்னால் அதிலிருந்து துயரம் வரணும்.
நல்லா 4 அடி செமத்தியாக கொடுத்தா தான் நமக்கு புத்தியே வருது. ஆமாம், அது எங்கெங்கே இருந்துன்றது வேறு. ஆமாம், ஆகவே சாஸ்திரம் தெரிந்தே உடல் உலகம் இதெல்லாம் என்ன பண்ணுறது, பொருள்கள் மீது துவேஷத்தை தெரிந்தே வளர்க்கின்றது, கொடுக்கின்றது. ஊத்த ஜடலமிது உப்பிட்ட பாண்டமிது மாற்றி பிறக்க வகை எனக்கு தெரியவில்லை. மாற்றி பிறக்க வகை எனக்கு தெரிந்துவிட்டால் ஊத்த ஜடலமிட்டு உன் கண்ணம்மா உன் பாதம் சேர்வேணும். இந்த உடலில் ஊத்த ஜடலை உப்பிட்ட பாண்டம் மாற்றி பிறக்கிறதுக்கு வழியே தெரியல, என்ன பண்ணுறது தெரியல அப்படி சொல்லி சொல்கிறார். அப்படி மாற்றி பிறக்க வழி தெரிஞ்சதுன்னா பகவானே உன்னுடைய இந்த மோட்சம் என்பதை நான் அடைந்து விடுவேன்னு சொல்லி சொல்கிறார். சித்தர் பாடல் இது. ஆக ஆரோக்கியமாக உள்ள பொழுது என்ன பண்ணுறார், டாக்டர் ஆன்டிபயோட்டிக் தரமாட்டார், போக மாட்டார். அதுக்காக காரணம் அந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆனால் உடலுக்குள்ளே வேறு ஏதாவது தேவையில்லாத கிருமி போயிடுது, அந்த கிருமி ஒழிப்பதற்காக என்ன பண்ணுறார், ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறார். கொடுத்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதுபோல் நமக்கு மோகம் அதிகமாகும் பொழுது சாஸ்திரமானது தெரிந்தே இப்படிப்பட்ட அந்த வெறுப்பை ஊட்டுகின்ற சில வாக்கியங்களை வச்சனங்களை நாம் எதையெல்லாம் சுகம் என்று நினைக்கின்றோமோ அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. ஆக இந்த உடலை பழித்தல் என்பது ஏன் செய்கிறாங்க சொல்லி நமக்கு தோணும். எதுக்காக சொல்கிறாங்க, இந்த உடலில் இருந்தால் தான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. உடம்பை முன்னமின் இழுக்கண்டிருந்தேன் உடம்பினில் ஒரு பொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன்னு சொல்லி சொல்கிறோம். இருந்தாலும் கூட உடலை பற்றி நிந்தனைலாம் ஏன் சொல்கிறாங்க சொல்லி சொன்னால், உடல் மேலே அதிகம் பற்று வந்து அதிலே மூழ்கி இருப்பவர்களுக்கு இது தேவைப்படுகின்றது. நோயாளிக்கு எப்படி ஆன்டிபயோட்டிக் தேவை இருக்கோ அது போல். ஆக அவ்வளவு அருவறுப்பு வர வேண்டும் என்பதற்காக, வைராகி வர வேண்டும் என்பதற்காக இந்த வர்ணனைகள். எதற்கென்றால் மோகத்தை போக்கிக் கொள்வதற்காக. ஆக இந்த விதத்தில் வேதாந்தத்தில் ஆரம்பத்தில் வெறுப்புக்கான சில கருத்துக்களை எல்லாம் நமக்கு கொடுத்து வெறுப்பை வளர்த்து பிற்பாடு சாஸ்திரம் என்ன சொல்லும் சொன்னால், வைராகியம் பூரணமான பிறகு அந்த வெறுப்பு அதிகமாக வளர்ந்தால் ஆபத்து என்று மோகம் என்ற நோய் சென்றவுடனே அந்த மோகம் போவதற்காக கொடுத்த வெறுப்பு நீக்கப்பட வேண்டும். எங்கு என்றால் நம்முடைய புத்தியில். உலகில் உடலில் உள்ள வெறுப்பு பொதுவாக நீக்கப்பட வேண்டும். ரொம்ப அதிகமான வெறுப்பு இருந்தால் அப்படி ரொம்ப அதிகமாக வெறுப்பு இருக்க வேண்டாம். அந்த திருமணத்தில் காசி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி காசி யாத்திரை எதுக்கு வைக்கணும்? அதுபோல் இந்த இடத்துல ஈஸ்வரனுடைய விபூதி நம்முடைய புத்தியில் செல்லும் பொழுது இந்த வெறுப்பானது ஓரளவிற்கு சமப்படுத்தப்படுகின்றது. எதையெல்லாம் ஒரு காலத்து வெறுத்தேனோ அதையெல்லாம் ஈஸ்வர சொரூபமாக பார்க்கணும். ஆகவே விபூதி யோகத்தினுடைய 2வது பலன் மோகத்தை நீக்க பயன்பட துவேஷத்தை நீக்க பயன்படுகின்றது. அதுக்காக தான் தமிழில் நிறைய உடலை நிந்தனை பண்ணுறது, உடலுடைய விசேஷத்தை பேசுகின்றது, நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது. அனைத்தும் அனைத்து நாளும் நான் பகவானைத்தான் பார்க்கின்றேன். வைராகியம் வந்து பக்குவம் வந்த பிற்பாடு எஞ்சியுள்ள துவேஷத்தை நீக்குவதற்காக பகவானுடைய விபூதி யோகம் பயன்படுகின்றது. அனைத்தை ஈஸ்வரனாக பார்த்தல். இது 2வது பிரயோஜனம். 3வது பிரயோஜனம் அபிமான நாசார்த்தம். நாசார்த்தம் சொல்லி சொன்னால் நீக்குவதற்காக, நாசத்துக்காக. எதை? அபிமானம். அபிமானம் இங்கே அகங்காரம் சொல்லி அர்த்தம். இதுவும் விபூதி யோகத்தினுடைய 3வது பலன். நம்மிடம் விதவிதமான சக்தி இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு விதவிதமான ஆற்றல் இருக்குது. விசேஷமாக ஆற்றல் இல்லாத மனிதர்களே இல்லை. ஒரு சில இடத்துல 2-3 இருக்கலாம், ஒரு சில இடத்துல 1 இருக்கலாம். எல்லோரு இடத்துல ஏதோ ஒரு மகிமை இருக்கத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. இசையில் இருக்கலாம், கவிதையில் இருக்கலாம், நாட்டியத்தில் இருக்கலாம், ஓவியத்தில் இருக்கலாம், விளையாடுகின்ற சக்தி இருக்கலாம், வியாபாரம் பண்ணுற ஆற்றல் இருக்கலாம், அறிவில் இருக்கலாம், செல்வத்தில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம், வாக்கு சாதுரியம், நிர்வாகத்திறன், விஞ்ஞான அறிவு, இப்படி தனிப்பட்ட திறன் நம்ம எல்லோருக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இதெல்லாம் இருக்கிறது நல்லதா கெட்டதான? நல்லது தான். நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்ம சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனப்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு அது பயன்படுகின்றது. ஆனால் இது இருக்கு என்கின்ற எண்ணம் இருக்குது பாருங்கோ, எனக்கு இந்த ஆற்றல் இருக்கின்ற எண்ணமானது உள்ளுக்குள்ளே அகங்காரமாக வடிவெடுத்துவிடும்.
பயிருக்காக தான் பயிர் பண்ணுவோம், ஆனால் அதோடு சேர்ந்து என்ன பண்ணோம், களையும் வளர்ந்து வந்து விடுகின்றது. ஆக எந்த ஒரு திறமையும் ஆற்றலும் எல்லோருக்கும் இருக்கலாம், ஆனால் அதை நிமித்தமாக கர்வம் வந்து விடக்கூடாது, அகங்காரம் வந்து விடக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார். ஆக உலகத்தில் நமக்கு இருக்கிற திறமையில் அகங்காரம் வந்து விடக்கூடாது. ஆனால் அகங்காரம் சேர்ந்த வரும், அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான். வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். அதை பகவான் மானித்துவம் சொல்கிறார். 13வது அத்தியாயத்தை சொல்லுகின்றார். எல்லாம் என்ன, என்னுடையது, அப்படி பகவான் சொல்லிடுறார். இதம் நம்ம, இது என்னுடையதில் நாம் நினைக்கணும் பகவான் இதெல்லாம் என்னுடையது என்று விபூதி யோகத்தை சொல்ல போகிறார். ஆக எந்த துறையில் முன்னணியில் இருந்தாலும் அவர்களுக்கு அதை பற்றி அகங்காரம் இருக்கும். அதனால்தான் நான் என்ன பண்ணிட்டேன் சுவாமி, நான் முட்டாளாகவே இருக்க முடிவு பண்ணிட்டேன். அகங்காரம் வந்துடும் பயந்துட்டேன். அப்படியே இல்லை. வேதாந்தத்துக்கு வந்தால் இன்னொன்று ஒரு பிரச்சனை என்னென்னா, எனக்கு வேதாந்தமும் தெரியும், அது ஒரு கர்வமாக வந்து விடுகின்றது. அதுக்கு டானிக்கு தான் பகவான் கொடுக்கின்ற இந்த விபூதி யோகம். இது அகங்காரத்தை வளர்க்குறதுக்கு இல்லை, அதை நீக்குவதற்காக, போக்குவதற்காக. ஒருத்தர் சொன்னார், அகங்காரம் வருவது இயற்கை, அகங்காரம் வரலை என்றால் அகங்காரம் வரும் அளவுக்கு என்னிடத்துல ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம் சொல்கிறார். அகங்காரம் என்பது சைடு எஃபெக்ட் வரத்தான் வரும். எல்லா அகங்காரத்தையும் நம்ம பொதுவாக போக்கிடலாம், ஒரு அகங்காரத்தை தவிர. எக்ஸப்ட் ஒரு அகங்காரம், என்ன தெரியுங்களா, கல்வி என்ற வித்யா செருக்கு இருக்க, வித்யா கர்வம், அது போகிறது கஷ்டம். செல்வம் இருந்தால் செல்வத்தை பற்றி செருக்கு இருக்கும், செல்வம் போனால் அது போய்விடும். பதவி இருந்தால் பதவியை பற்றி செருக்கு இருக்கும், அது போனால் அதுவும் போய்விடும். அதுபோல் என்னென்ன திறமைகள் இருக்குது அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஒரு காலத்தில் போனால் அதனுடைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அந்த செருக்கம் நம்முடைய கர்வமும் போய்விடுகின்றது. ஆனால் பொதுவாக வித்யா கர்வம் என்பது இருக்கே, அது வந்து விட்டால் கடைஸ்வரம் போகாது. ஏன்னா கல்வி ஒரு நமக்கு வந்து விட்டால் அந்த அறிவு நம்மை விட்டு போகாது. அப்போ அந்த அறிவில் ஒரு செருக்கு வந்து விடுகின்றது. எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு இது தெரியும், அது தெரியும். ரொம்ப வேதாந்தத்தை ஒழுங்காக படித்தோம்னு சொன்னால் வேதாந்தம் இந்த கர்வத்தை கொடுக்காது. இல்லை வேதாந்தம் படித்து அவருக்கு கர்வம் இருக்குன்னா அப்போ அவர் படித்தது வேதாந்தம் இல்லைன்னு அர்த்தம், வேறு என்ன படிச்சிருக்காருன்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் வேதாந்தம் படித்த வேட்கை தீர்ந்தில்லை சொல்கிறாரு பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஆக இந்த கர்வத்தை போக்க ஒரே உபாயம் பகவானுடைய விபூதி, ஈஸ்வர பெருமை. இது என்னுடையதில்லை, எல்லாம் இறைவனுடையது. இதம் நம்ம, இது நான் இல்லை, என்னுடையது. பாருங்க, இது என்னுடையது சொல்கிறது கூட இல்லைன்ற வார்த்தை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லும் போது இல்லைன்னு சொல்லிடுறார். இதம் நம்ம, இதம் நம்ம, இது இல்லை என்னுடையது, இது இல்லை என்னுடையது. நல்ல ஒரு வார்த்தை அது. ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஆள் இப்போ பாருங்களேன் எப்படி இருக்கார், பார்க்குறோம் இல்லையா வாழ்க்கையில் நிறைய பேர். ஆக இதெல்லாம் அனைத்தும் என்ன, எனக்கு அமைந்த எல்லா திறமைகளும், ஆற்றலும், சக்தியும், மகிமைகளும், பெருமைகளும் எல்லாம் இறைவனுடையது. நின்னதென்று நின்னிடத்தே தந்தேன்னு சொல்கிறார். எனக்கு என்று தனித்தன்மை எதுவுமே இல்லை, என்னிடத்துல எதுனா இருந்ததுன்னா அதெல்லாம் பகவானே உன்னுடையது. இந்த எண்ணம் வந்துடுதுன்னா நம்ம அந்த கர்வத்தை என்ன பண்ணலாம், ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம், கர்வம் இல்லாமல் இருக்கலாம். அர்ஜுனனுக்கு அவனுடைய காண்டிபத்து மேலே ஒரு பெரிய பெருமை இருந்தது. காண்டிபத்தை யாருன்னா பழித்து பேசினாங்கன்னா அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவான். யுத்த காலத்தில் அப்படி தான் ஆகிவிட்டது. தர்மர் வந்து அர்ஜுனனுடைய காண்டிபத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்ன உன் கையில் காண்டிபம் இருந்தால் இப்படி பண்ணி இப்படிலாம் நடக்க விட்டுட்டே சொல்லும் பொழுது அவனுக்கு கோபம் வந்துடுது. அப்போ காண்டிபத்தை யார் படிக்கிறாங்களோ அவங்கள சண்டை மல்லு கட்டி நிற்பான். அவர் 2 பேருக்கு அப்போ சண்டை வந்துட்ட பொழுது கிருஷ்ணர் பார்க்குறார், இல்லைப்பா இந்த நேரத்தை வரக்கூடாது, 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு நடுவில் சண்டை வரக்கூடாது, வர வேண்டாத நேரத்தில் வந்துடுது, இது வரக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறது, அர்ஜுனனுக்கும் புரியுது. ஆனால் அவன் சபதம் வேறு பண்ணியிருக்கிறான். அதுக்காக ஒன்று சொன்னார், அண்ணன் கூட மல்லு கட்டி நிற்காது, அவர் கூட எதுவும் பண்ண வேண்டாம். அப்போது என்ன பண்ணுறதுன்னா அண்ணன் எதுனா 2 வார்த்தை பேசிட்டு போதும். வார்த்தை பேசிட்டாவே பெரியவங்களை அந்த காலத்தில் கொன்னதுக்கு ஈக்குவலாக அர்த்தம் சொல்லிவிடுவாங்க. சரி அப்படி பேசிட்டான். பேசின பிற்பாடு அவனுக்கு என்ன வந்துடுச்சு, ஐயோ அண்ணனை இப்படி பேசிட்டு குற்ற உணர்வு வந்துடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு பகவான் இன்னொரு ஆயுதத்தை சொல்லி கொடுத்தார். உன்னை நீயே புகழ்ந்துக்கொள், தற்புகழ்ச்சி என்பது தற்கொலைக்கு சமம், அப்படி பண்ணிடுன்னு சொல்லி சொன்னார். எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்டார் பாருங்க. அந்த இடத்துல பிரச்சனையை தீக்கணும், பஞ்சாயத்து யுத்த காலத்தில். அப்போ இந்த அர்ஜுனனுக்கு காண்டிபத்து மேலே அவ்வளோ பெருமை இருந்தது.
ஆனால் அவனே கடைசி காலத்தில் கலியுக ஆரம்பத்தில் பகவான் வைகுண்டம் எழுந்தருளிய பிறகு பகவானை பார்க்கறதுக்காக போகிறாரு. காட்டில் நிறைய திருடர்கள் இவனால் காண்டீபத்தை எடுக்கிறான். அவங்கள சண்டை போடுறதுக்காக காண்டீபத்தை தூக்க முடியல அவனால், அந்த சக்தி இல்லாத போயிட்டுது. அவனோடே இருந்து அவனுக்கு பெருமைக்குரிய அந்த காண்டீபம் இருக்குது பாருங்க. இந்த மியூசியத்தெலாம் போனால் அந்த காலத்து ராஜாக்கள் உபயோகப்படுத்தின பெரிய பெரிய கத்தி அதெல்லாம் பார்க்கும்பொழுது தொடர்றது கூட முடியாது. அதை எடுத்து சண்டை போட்டாங்கன்னா அவங்க ஆற்றல், அந்த ஆட்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பெரிய பொருள் இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது. அன்றைக்கி அதெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுபோல் நமக்கு என்னென்ன சக்தி இருக்குன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்முடையது இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது சாதித்திருந்தால், அடைந்திருந்தால், நம்மிடத்தில் ஏதாவது பெருமை இருந்தால் அனைத்தும் என்ன? பகவானை சார்ந்தது, ஈஸ்வரனை சார்ந்தது. இந்த ஞானத்தால் தான் நம்மால் அகங்காரத்தை நீக்க முடியும், குறைக்க முடியும், ஒடுக்க முடியும். சிலருக்கு தனக்கென பெருமை இருக்காது. பார்த்தோம், நம்ம தன்னை சார்ந்தவோட பெருமையை தனதாக சொல்லிக்கொள்வார்கள் இல்லையா? இன்னும் சில பேருக்கு என்ன இருக்கும்? கர்வமே இல்லை என்ற கர்வம் இருக்கும். கீத வகுப்பு வருகிறேன் என்ற கர்வம் இருக்கும். நான் பெரிய பக்தன், உலகத்தையே சுற்றிட்டு என்னை போல் யாரும் இதெல்லாம் யாத்திரைலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா? ஆனால் ஒன்று நமக்கு ஞாபகம் இருக்கணும், அவன் அருளால் அவன் தாள் வணங்கி சொல்கிறது எல்லாம் இறைவனுடைய அருளால் தான் என்னால் இது முடிந்தது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். நான் தாய்மன்னர் சொல்கிறார் பாருங்க, அருளாலே எவையும் பார் என்றான், அத்தை அறியாது சுட்டி என் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட எண்ணெயும் கண்டிலேன் என்னடி தோழி. இந்த அகங்காரம் வந்துட்டா அங்கே அறியாமை தான், இருள் தான் மூடி கிடக்கும். இது இரண்டாவது பலன். மூன்றாவது பலன். நான்காவது பலன் அசூயா நாசார்த்தம். நாசார்த்தம் என்றால் நீங்குவதற்கு. எது நீங்குவதற்கு? அசூயா சொல்லி சொன்னால் பொறாமை. பேர் வச்சிருப்போம். அனசூயான்ற என்ன அர்த்தம்? பொறாமை இல்லாதவர் சொல்லி அர்த்தம். அசூயா என்றால் பொறாமை சொல்லி அர்த்தம். பொறாமை நீங்க பகவானுடைய விபூதி நமக்கு பயன்படும் சொல்கிறார். இது முக்கியமான பலன். நம்மிடம் ஏதாவது இருந்தால் பெருமைப்படுவோம். அதே பொருள் மற்றவரிடத்தில் இருந்ததுன்னா நாம் பொறாமைப்படுவோம். நம்ம இடத்துல இருந்தால் பெருமைப்படுவோம், மற்றவங்களிடத்தில் இருந்ததுன்னா பொறாமைப்படும். ஏன் என்னிடத்தில் அது இல்லையே சொல்லி. ஏனென்றால் நான் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளாத மனநிலை. அவனுக்கு இருக்கே என்பது தான் இங்கே பொறாமை. எனக்கு இல்லை என்றதை விட அவனுக்கு இருக்கே. உலகத்தில் நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. ஆனால் எனக்கு பொறாமை இருக்கு என்று நாம் யாராவது சொல்லியிருக்கிறோமா? எனக்கு பொறாமை இருக்குங்க, நான் கோபக்காரன் பெருமையாக சொல்லுவோம். ஆனால் எனக்கு பொறாமை இருக்குன்றத உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கும், ஆனால் சொல்லவே மாட்டோம். அது ஒரு மாதிரியான மனநிலை தான். ஆக பொறாமை என்ற பலகீனத்தை வெல்வதற்கு பகவான் அழகாக இந்த விபூதி யோகத்தை சொல்லி கொடுக்கின்றார். சில பகைவர்களாக நமக்கு நேரில் தெரிவாங்க, ஆனால் சில பகைவர்கள் நண்பர்களைப் போல இருப்பாங்க, தெரிவதில்லை. நம்முடைய புத்தியே நம்மை மறைத்து வைத்திருக்கும். அதான் சொல்கிறார். இந்த பிரம்மத்தை போல உலகத்தில் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பது பொறாமை என்கின்றார். சிஷ்யன் நல்லா இருந்தானா மேலுக்கு வந்துக்கிட்டு இருந்தால், அறிவாற்றலில் சிறந்து விளங்குனா குருவுக்கு பொறாமை வந்துடும். ஆனால் வேதாந்த குருவுக்கு அப்படி வராது, பொதுவாக வந்துடும். மகன் கொஞ்சம் நல்லா மேலே வரானா அப்பாவுக்கு பொறாமை வந்துடும். ஆனால் யோசித்து பார்த்தால் நம்மை அறியாமல் நாம் நினைப்போம் நமக்குள்ளே பொறாமை இல்லை அப்படிலாம் நினைப்போம். யோசித்து பார்த்தால் நம்ம உள்ளே அது நல்லா உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வெளியே தெரியாது, நமக்கே தெரியாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பொறாமை யார் இடத்துல வரும்னா, நமக்கு தெரியாத யார் மேலேயோ நமக்கு பொறாமை வராது. நம்மோடு சேர்ந்த நம்ம உறவுக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்ம இடத்துல நெருங்கியவர்கள் இடத்துல தான் பொறாமை வரும். ஏன்னா அவங்களோட தான் பழக்கம் நமக்கு வருது. அது ஒரு பெரிய விஷயம். ஆக இந்த பொறாமை என்பது நம்முடைய மனதில் ஊறி இருக்கக்கூடிய, எல்லார் மனதில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இதை நீக்க ஈஸ்வர அனுகிரகம் வேண்டும், ஈஸ்வர ஞானமும் வேண்டும். அதனால தான் பார்த்தோம், குழந்தைகள் குழந்தையாக இருக்கிற வரைக்கும் கடவுளாக இருக்குது. அது வளர வளர பொறாமையும் வளர்கின்றது, கடவுள் இடத்த நம்ம அந்நியப்பட்டு விடுகின்றோம் என்று அழகாக ஒரு அறிஞர் ஒரு கான்செப்ட் சொல்லுவார். ஆக இதோட அர்த்தம் என்னென்னா, வளர வளர நமக்கு பொறாமையை சேர்ந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது. இந்த பொறாமை போக ஒரே மருந்து,
யாரிடம் என்னவெல்லாம் பெருமைகள் இருக்கின்றதோ அதெல்லாம் அவர்களுடைய பெருமை இல்லை, எல்லாம் இறைவனுடையது. அப்படி நினச்சா அவனுடைய என்னுடைய நினச்சா என்னுடைய அறியாமை எல்லாம் உண்மையில் என்ன இறைவனுடையது தான். ஆக என்னிடத்திலே உள்ள பெருமை யாருடையது என்றால் ஈஸ்வரனுடையது. பிறரிடம் என்னை சார்ந்தவரிடம் இருக்கக்கூடிய பெருமை யாருடையது என்றால் அதுவும் ஈஸ்வரனுடையது. இப்படி நினைத்தால் கட்டாயம் பொறாமை வராது. ஆகவே அசூயா நாசார்த்தம் சொல்லி சொன்னால் நம்மிடத்தில் இருக்க பொறாமையை நீங்குவதற்கு பகவான் தன்னுடைய விபூதி மகிமைகளை சொல்கிறார். எல்லாம் என்னுடைய சொல்கிறார், எதுவுமே விடுபட்டு இருக்க போகிறதில்ல. அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னிடத்தில் என்ன இருக்குது பின்ன, எல்லாம் இறைவனுடைய தானே. அடுத்து 5வது பலன் மனோ விஷாலார்த்தம், மனதை விரிவுபடுத்த பயன்படுகின்றது. விஷாலம் சொல்லிச்சா விரிவுபடுத்துதல். மதுரையில் விஷாலம் காப்பி இருக்குது, அது இல்லை, ஞாபகம் வரக்கூடாது. விரிவுபடுத்துதல். சில பேர் எல்லா அனைவருமே ஆரம்பத்தில் ஒரு தேவதையை இஷ்ட தேவதையை வழிபட்டுக்கிட்டு இருப்போம். கிருஷ்ணர், முருகர், ராமர், சிவன், சக்தி, பிள்ளையார் அப்படி சொல்லி வழிபட்டுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஆரம்ப காலத்து அவசியம்தான். அந்த நாம ரூபத்தில் நம்ம ஸ்ரத்தையோடு வழிபடுவோம். நமக்கு அதுதான் முதலும் முடிவாக நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். மனதை அதில் தான் ஒருமுகப்படுத்த முடியும். அதிலேயே நம்முடைய மனதில் லயித்து இருக்கும். அதற்கெல்லாம் இஷ்ட தேவதை வழிபாடு தேவைதான். ஆனால் அதில் ஒரு பெரிய கஷ்டம் என்ன இருக்குமா, இது கொஞ்சம் விசேஷமான கருத்து தான். நம்முடைய மனதில் ஒரு நாம ரூபத்திலே அப்படியே நாம் ஒடுக்கி வச்சுருந்துருப்போம், சுருக்கி வச்சுருப்போம். வேறு ஏதாவது யாராவது ஒரு பேர் வடிவம் சொன்னாங்கன்னா அந்த இறைவனை நம்மால் இறைவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நான் நினைக்கிற இந்த வடிவத்தில் இந்த பேரில் தான் கடவுள் இருக்கார். வேறு வடிவத்தில் பேரில் நீ சொன்னேன்னா அது கடவுள் இல்லை போ, நம்ம அது நிராகரிச்சிடுறோம் அல்லது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆக எந்த நாம ரூபத்துடன் இறைவனை வழிபடுகின்றோமோ அவரே தான் அனைத்து பதார்த்தங்களாகும் அனைத்துமாக விளங்கி கொண்டுள்ளார் என்று இஷ்ட தேவதை பக்தியை விராட் பக்தியாக, விஸ்வரூப பக்தியாக விஸ்தீர்ணம் செய்வதற்கு, விசாலமாக்குவதற்கு இந்த விபூதி யோகமானது பயன்படுகின்றது. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா. சிலருக்கு அவர்களுடைய வழிபாட்டு தேவதை தான், அந்த வழிபாட்டு தேவதையுடைய நாமரூபத்தை சொன்னால் தான் பக்தியே வரும். சில பேருக்கு முருகனை வழிபடுறவங்கள பாருங்கள், நேற்று பார்த்தது அதுதான். சில பேர் திருச்செந்தூர் முருகன் மேலே தான் பக்தி இருக்கும். திருத்தணி முருகனை பற்றி அது மேலே எனக்கு அவ்வளோ ஈர்ப்பு இல்லைங்க, அதுவும் முருகன் தானே. சில பேருக்கு பழனி முருகன் பேர் தான் ஈர்ப்பு இருக்கும். திருப்பரங்குன்ற முருகனை சொன்னால் ஈர்ப்பு இருக்காது. பழமுதிர் சோழ முருகன் சொன்னால் ஈர்ப்பு இருக்காது. எல்லாம் முருகன் தானே, அப்படியும் வரதில்லை. ஆக அவர்களுக்கு அவரவர்கள் ஒரு உருவத்தில், ஒரு பேரில், வடிவத்தில், ஒரு ஸ்தானத்தில் மனதை குவித்து வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. திருப்பதிக்கு மேலே பற்று இருக்குது, ஐயப்பன் மேலே பற்று இருக்குது, மீனாட்சி பாகத்தில் பற்று இருக்குது, பத்ரிநாத் போகிறோம், கேதார்நாத் போகிறோம், அமர்நாத் போகிறோம், மானசரோவர் போகிறோம், கைலாச யாத்திரை போகிறோம் இல்லையா. அப்படி எல்லாம் வழிபடும் போது இவர் வேறு அவர் வேறு என்ற மனதில் ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் எல்லாமாக இருப்பது அந்த இறைவனே. எந்த ஒரு தெய்வத்தை நான் இஷ்ட தேவதையாக வழிபடுகின்றனோ அந்த ஒரு இஷ்ட தேவதைத்தான் இந்த அனைத்துமாக விளங்கி கொண்டுள்ளது. அனைத்துமாக விளங்கி கொண்டுள்ள அந்த பரம்பொருள் தான் என்னுடைய இஷ்ட தேவதையாக, என்னுடைய வழிபாட்டுக்குரிய இஷ்ட தெய்வமாக இருந்து கொண்டுள்ளது என்ற இந்த அறிவு நம்முடைய மனதில் வந்து விட வேண்டும். இது இஷ்ட தேவதை வழிபடுவதனுடைய பிரயோஜனமும் அதுதான். விபூதி யோகத்தை நாம் கேட்டு அதனால் பெறுகின்ற பிரயோஜனமும் அதுதான். ரெண்டுமே அதில் அடங்கி இருக்கின்றது. அடுத்து 6வது பலன் துவந்த்வ நிவிர்த்தியர்த்தம். துவந்துவம் சொல்லி சொன்னால் இருமை. இந்த இருமைகளை நீக்குவதற்காக, இருமையின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு விபூதி யோகம் பயன்படும். இதுவரை சொன்ன 5 கருத்து வரையில் என்ன சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, மனது அளவில் அது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி பார்க்க இருக்கிற 6வது 7வது பலனெல்லாம் கடினமாகவும் புரிய கஷ்டமாகவும் இருக்கும். இது அறிவில் வர வேண்டிய ஒரு தெளிவு மாற்றம். ஆமாம். ஆனாலும் என்ன ஆகும் தெரியுங்களா, இந்த 6வது 7வது கருத்து மனதுக்கு அஜீர்ணம் ஆகிடுமா. எப்படி குழந்தைக்கு பரோட்டா கொடுத்தா அஜீர்ணம் ஆகிடுமோ, அதுபோல் இந்த கருத்தும் மனதானது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். இருந்தாலும் கேட்டு வைக்கலாம், எப்போ ஏற்றுக்குதோ அப்போ ஏற்றுக்கொள்ளட்டும். பகவான் தன்னுடைய விபூதியை சொல்லும் பொழுது
என்ன சொல்லுவார்னா, ஆரம்பத்தில் நல்லது எல்லாம் சொல்லுவார். நான் தான் இந்த பாண்டவர்கள் அர்ஜுனனாக இருக்கேன், ஞானிகளுள் ஞானமாக இருக்கேன், தவம் செய்பவர்கள் தவமாக இருக்கேன், முனிவர்களுள் நான் பிருகுவாக இருக்கேன், நான் தேவதைகளில் சிவனாக இருக்கேன், முருகனாக இருக்கேன், அதெல்லாம் சொல்லுவார். பிற்பாடு தர்மமாக நானே இருக்கேன்னு சொல்லுவார். கடைசியில் நானே மரண தேவனாக இருக்கிறேன். அங்கே தான் வருத்தம் வந்துடும். மரண தேவதையை நானே, யமனும் நான் தான் இட்டார். ஐயோ, அதுதான் வருத்தமாக இருக்கு. யமன் நமக்கு பிடிக்கிறது இல்லை. யமன் கோயிலுக்கு யாருன்னா போவோமா? யமனுக்கு எங்கன்னா கோயில் இருக்கா? யமன் கோயிலுக்கு போவோமா? போக மாட்டோம். சூதாடிகள் நான் சகுனியாக இருக்கேன்னு சொல்கிறார். நோயில் நான் துக்கமாக இருக்கேன்னு சொல்கிறார். நான் தான் எல்லாமா இருக்கேன். தோல்வியும் நானாகத்தான் இருக்கேன்னு சொல்கிறார். அதுவும் என்று சொரூபம் என்கின்றார். தர்ம அதர்மம் என்று சொரூபம் சொல்கிறார். பொதுவாக நம்முடைய மனதில் எது அதிகமாக பாதிப்பை தரும் என்றால் இருமைகள் தான் அதிகமாக பாதிப்பை தரும். நாமே ஆரம்பத்தில் அதர்மமாக இருந்திருப்போம். ஆனால் வேதாந்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கை தர்மமாக மாறி வேதாந்தம் படித்த இன்னொரு சைடு எஃபெக்ட் என்னென்னா, நம்முடைய மனது ரொம்ப சென்சிட்டிவாக மாறிட்டோம். நாமே முன்பு அந்த தவறை செய்திருப்போம், அதர்மமாக இருந்திருப்போம். வேதாந்தத்துக்கு வந்த பிற்பாடு நாம் தர்மமாக இருப்போம். சுற்றி இருப்பவர் அதர்மமாக நடந்தால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படும். ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க தெரியலையே. பார்த்தோம், நம்ம திருடன் கூட என்ன பண்ணுறான்? திருட்டு என்பது தவறு தான். ஆனால் அவன் கூட தனக்கு பார்ட்னராக சேர்க்கும் பொழுது அந்த திருடனில் நல்ல திருடனாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறான். அவனும் ஒரு தர்மத்தை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறான். ஏன்? திருடின பொருளை சமமாக பங்கிட்டுக்குன்னா அவன் அதிகமாக எடுத்துகிட்டு ஓடிடக்கூடாது எங்கன்னா சொல்லிட்டு அவர்களும் தர்மத்தை தான் பார்க்குறாங்க. ஆக அதர்மத்தில் இருப்போனும் தர்மத்தை பேச விரும்புகின்றான். ஆகவே அதர்மம் எல்லோராலும் நிந்திக்கத்தக்கதாக இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது, நீக்கத்தக்கதாக இருக்கின்றது. ஆனால் பகவான் விபூதியில் என்ன சொல்கிறார்னா, அதர்மத்தில் இருக்கின்ற தன்னுடைய விபூதியை தன்னுடைய அம்சமாக சொல்லிவிடுகின்றார். அப்போ நம்முடைய மனது எப்படி பக்குவப்படணும்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமாக பார்த்தோம். முதலில் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதர்மத்தையும் பகவானுடைய ஸ்வரூபமாகவே அவர் சொல்லி இருந்தாலும் கூட நான் அதர்மத்தை செய்கிறேன் பேர் வழி என்று சென்று விடக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆரம்பத்திலே சொல்லக்கூடாது. தர்மத்தில் தான் நம்முடைய புத்தி செயல் இருக்க வேண்டும். அதன் விளைவாக அதர்மத்தை கண்டு ஏற்றுக்கொள்ளாத நிலை நமக்கு வர வேண்டும். உச்சகட்டமாக அந்த நிலை வரணும். அந்த அளவு மனம் வளர்ந்து பண்பட்டு பக்குவப்பட வேண்டும். அதர்மத்தை கண்டு தாங்காத மனநிலை பெற்ற பிற்பாடு அது இயல்பு தான். அதர்மத்தை மனதளவில் கூட ஏற்காத மனநிலை வந்த பிற்பாடு, ஆனால் என்ன மனசு இருக்கணுமா? அதர்மத்தினால் தாக்கப்படாத மனநிலையை நாம் பெற்றுவிட வேண்டுமா? அதுக்காக அதர்மத்தை தர்மம் சொல்லலை. அதர்மம் அதர்மம் தான், அதை நாம் ஏற்றுக்கொள்கிறது என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த அதர்மத்தை கண்டும் நம்முடைய மனது தாக்கப்படாத ஒரு நிலையை நாம் பெற்றுவிட வேண்டும். இது ரொம்ப விசேஷமான கருத்துங்க. இது நம்மை சுற்றி அதர்மம் நடக்கிறது, அது சரின்னு நம்ம சொல்லலை. அதை நீக்குவதற்கு நாம் முயற்சி கொண்டு பண்ணலாம். இருந்தாலும் அந்த அதர்மம் நம்முடைய மனதை பாதிக்காத மனநிலையை பெறணும். இது ஒரு சட்டில் பாயிண்ட்டு தான் இது. ஆமாம், அதர்மத்தை செய்து அதர்மத்தை எல்லாம் பழகி அதர்மத்தினால் தாக்கப்படாத மனநிலை வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அதர்மத்தை செய்யாமல் அதர்மத்தால் தாக்கப்படாத மனநிலை வர வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஆமாம், ஒருத்தர் லஞ்சமே வாங்க மாட்டார். ஆனால் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினார். வாங்கி நல்லா பழகிடுது. அவருக்கு குற்ற உணர்வு மனசில் இருந்து போய் விடுகின்றது. அது அவருடைய வாழ்க்கையோட ஒரு அம்சமாக மாறிவிட்டது சொல்லுவாங்க. அது ரொம்ப கீழ்நிலை தான். அறிவானது அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டுது. இப்படி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதர்மத்தை பார்த்து தாக்கப்படாத மனநிலை என்று இந்த அர்த்தத்தில் புரிஞ்சக்கூடாது. இங்கு நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதர்மத்தை செய்து மனது ரொம்ப தடித்து விட்டது என்ற நிலை வரக்கூடாது. அப்படி இல்லை, அது இங்கு உபதேசம் இல்லை. துவந்துவங்களில் பெரிய துவந்துவம், இருமைகளில் பெரிய இருமை என்னென்றால் தர்ம அதர்மத்தை பற்றி, அந்த இருமையை பற்றி தெளிவான அறிவு நமக்கு இருக்கணும். அதர்மத்தை நாம் என்றுமே செய்யாமலும்
தர்மத்தை மட்டுமே நாம் ஆசிரித்து வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். பிறகு நம்மை சுற்றி நடக்கின்ற அதர்மங்களினாலும் பாதிக்கப்படாத மனநிலையை அடைய வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறார். அதற்கு பகவானுடைய விபூதி யோகம் பயன்படும். இதெல்லாம் எப்படி எங்கு பயன்படும், எப்போ பயன்படும் என்றால், நாம் தர்மமாக வாழ்ந்து தர்மமாக இருந்து தர்மத்தை கடைபிடித்து பிற்பாடு அதர்மத்தை பார்த்து துயரப்பட்டு அதன் பிறகு என்ன, அந்த அதர்மத்தை கண்டு தாக்கப்படாத மனநிலையை பெறுவதற்கான மார்க்கம்தான் இந்த விபூதி யோகம். அப்போதான் பகவான் சொல்றார், நானே அனைத்துமாக இருக்கின்றேன். அப்போதான் இந்த உபதேசம் நமக்கு பயன்படும். ஆக தர்ம அதர்மம் என்பது ஒரு விளையாட்டு தான் சொல்லி பார்த்தோம். நாடகத்தில் எல்லாரும் நல்லவங்களாக இருந்தால் நாடகம் நல்லாவா இருக்கும்? வெறும் ஹீரோ மட்டும் நல்லா இருக்க, வில்லனும் இருக்கணும் அதில். ஆக பகவானுக்கு சொல்ல போகிறார், கோபம், பொறாமை, மோகம் என்ற இருமைகளிலிருந்து விடுதலை பெற அவை எல்லாம் என்ன, என்னுடைய ஸ்வரூபம் தான் சொல்கிறார். அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்காக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது, கோபத்தை விடுபடணும். ஆனால் அதுவும் நான் என்று சொல்லும்பொழுது அதனால் தாக்கப்படாத மனநிலையை பெற்றிருப்போம். ஆக இருமையிலிருந்து விடுதலை பெற உபாயத்தை சொல்லுகின்றார். இருமையிலிருந்து ஞானி விடுதலை பெற வேண்டும், ஆனாலும் அவன் தர்மத்திலிருந்து நூல் இழையும் பிறழ மாட்டான், அப்படி இருப்பான். இந்த விபூதியை புரிந்து கொள்ளும் பொழுது எந்த இருமையாலும் தாக்கப்படாமல் நான் இருக்க வேண்டும். அதர்மத்தை அகாமடேட் செய்வது என்பது இங்கே அந்த அர்த்தத்தில் இங்கே உபதேசம் செய்யவில்லை. அதர்மத்தை அகாமடேட் பண்ணிக்கோன்னு சொல்லலை, அது இல்லை. ஆக நம்முடைய மனதை இந்த விபூதி யோகத்தினுடைய உபதேசமானது ப்ரொடெக்ட் பண்ணுறது என்ன, அதனால் தாக்கப்படாத மனநிலை சொல்கிறேன். இந்த உபதேசத்தை கேட்ட பிற்பாடு இந்த அதர்மத்தெல்லாம் பார்த்து கஷ்டமே படக்கூடாது சாமின்னா, அதர்மம் அதர்மம் தான், அதில் சந்தேகம் இல்லை. இந்த அறிவில் நம்ம கொஞ்சம் பழகணும்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி நடக்கின்றது, இறைவன் இருக்கின்றார். அதுக்காக அதர்மத்தை பொறுத்துக்கோ சொல்லலை, பொங்கி எழணும். ஆனால் மனது பாதிக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், அதர்மத்தை நீக்குவதற்கு நம்மால் முடிஞ்ச என்ன பண்ணணும் அதை பண்ணணும். நாமும் அதர்மிகளோடு சேர்ந்து விடக்கூடாது. ரொம்ப ஜாகிரதையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆக நாம் அதர்மத்தில் மூழ்க மாட்டோம். நம்மை சுற்றி எந்த அதர்மம் நடந்தாலும் அதனாலும் நாம் தாக்கப்பட மாட்டோம். ஆக இவை இரண்டுக்கும் காமனாக பகவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த இருமைகளிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்காக பகவான் தருகின்ற ஒரு அற்புதமான உபதேசம். நான் அதர்மம் செய்ய மாட்டேன், யாருடைய அதர்மமும் என்னை தாக்காது. அடுத்து 7வது கடைசி பலன் அத்வைத சித்தியர்த்தம். சித்தியர்த்தம் சொன்னால் நிலைநாட்டுவதற்கு, எதை நிலைநாட்ட, அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த விபூதி பயன்படும். இப்போ நாம் ரொம்ப ரொம்ப வேதாந்தத்துடைய அருகில் வந்து விட்டோம். இதே இந்த 7வது பலனை பார்க்கும்போது முதல் 5 மனதின் அளவில் விபூதி யோகம் வேலை செய்கின்றது. 6வது அறிவின் அளவில் வேலை செய்கின்றது, இருமையிலிருந்து தப்பி விடுகின்றோம். 7வது அத்வைதத்தை நிலைநாட்ட பயன்படுகின்றது. நம்முடைய சொரூபத்தில் நாம் நிலைத்திருப்பதற்கு இந்த விபூதி யோகம் பயன்படுகின்றது. இப்படியெல்லாம் நம்ம யோசித்தே இருக்க மாட்டோம், இந்த அத்தியாயத்தில் இவ்வளோ கருத்தெல்லாம் இவ்வளோ விசேஷம்லாம் இருக்கா சொல்லி. ஆக ஈஸ்வரனுடைய சகுண ஸ்வரூப ஞானம் நம்ம இடத்துல ஏற்கனவே இருக்குது. அதுவே நிர்குண ஸ்வரூபத்தை அறிய அடைய மார்க்கம் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆக பகவானுடைய நிர்குண ஞானத்தை அடையணும்னு சொன்னால் எந்த வழியாக எப்படி போகணும்னு சொன்னால் இந்த விபூதி யோக ஞானத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். விபூதி யோகம் இருக்கின்ற எல்லா சகுண பிரம்ம தன்மையையும் சகுணமாக எதெல்லாம் உனக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது அதெல்லாம் என்னோட விபூதி சொன்னால் பிற்பாடு இப்படி தெரிந்து விளங்கி கொண்டுள்ள அந்த பரம்பொருள் தான், அவருடைய மகிமை தான் அந்த நிர்குண ஸ்வரூபமாக இருக்கின்றது. இதன் வழியாகத்தான், சகுணத்தின் வழியாகத்தான் நிர்குணத்துக்கு போனோம் என்பதை விபூதி யோகம் அழகாக சொல்லி கொடுக்கின்றது. ஆகவே அத்வைத சித்தி எப்படி கிடைக்கின்றது என்றால், நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதனால் நான் என்கின்ற புத்தி நம்மிடத்தில் இருக்கின்றது. நான் ஒரு தனியானவன், செப்பரேட் ஐடென்டிட்டி நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா 3வது ஒன்று சொல்லி கொடுக்குறது. நேற்று பார்த்தோம் இருந்தெல்லாம் இல்லையா. பொதுவாக நான் என்ற ஒரு எண்ணம் நம்ம இடத்துல இருக்கு, நான் இருக்கின்றேன், அது தெரிகின்றது. உலகம் என்ற ஒன்று, இந்த 2 நமக்கு சாஸ்திரமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நமக்கு தெரிகின்றது. ஆனால் 3வதாக ஈஸ்வரன் என்ற ஒரு தத்துவத்தை சாஸ்திரம் தான் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது.
ஈஸ்வரனை பற்றி சாஸ்திரம் பேசலை சொல்லி சொன்னால் நமக்கும் தெரியாது. என்ன, ரெண்டு தான் இருக்குது. நானும் இருக்கேன், உலகம்னு ஒன்று இருக்குது. கடவுள்ன்றதை பற்றி ஏதோ கோயிலில் இருக்கிறார், ஏதோ ஒரு உருவத்தில் இருக்கிறார், கல்லாவோ அல்லது வேறு சொதை சிற்பமாகவோ அல்லது வேறு ஏதோ இருக்கார். ஆனால் சாஸ்திரமானது இறைவனை பற்றிய தத்துவ கருத்துக்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அப்பொழுது சாஸ்திரம் அறிமுகப்படுத்தும் பொழுது ஈஸ்வரன் நம்ம இடத்துல வருகின்றார். வந்து என்ன செய்வார், இந்த விபூதியில் என்ன செய்கின்றோம் என்றால் அந்த ஈஸ்வரனே உலகம் என்ற கருத்தை, தத்துவத்தை நமக்கு விளக்கி சொல்கின்றது. அப்போ என்ன ஆகின்றது, ஈஸ்வரன் உலகம் என்ற பேதத்தை நீக்கி உலகமே ஈஸ்வரன், ஈஸ்வரன் உலகம் என்பொழுது இந்த ரெண்டுக்கும் உள்ள பேதம் நீங்கும் பொழுது அங்கே என்ன இருக்குது, ஈஸ்வரன் தான் இருக்கார், அடுத்து நான் என்ற ஜீவன் இருக்கு. ஒன்று மறைஞ்சு போச்சு, 3ல் 1 போயிடுச்சு, மீது 2 இருக்குது. கடைசியில் என்ன பண்ணுறது, அந்த ஜீவனும் அந்த பிரம்மமே. அப்புறம் இருப்பதெல்லாம் ஒன்று தான் இறைவன் என்ற அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்காக அழகான ஒரு அத்தியாயம் இது. ஆக இந்த உலகமாக நீ பார்ப்பது எல்லாம் நான் தான், எனக்கு இந்த உலகத்துக்கும் பேதமே இல்லை. உலகம் என்று நீ எதை பார்த்து கொண்டிருக்கின்றாய், நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அது அனைத்தும் நானே. நான் என்று நீ என்று 2 இல்லைன்னு கடைசி அவர் சொல்லிட போகிறார். அப்போ என்ன ஆகின்றது, ஈஸ்வரன் இந்த ஜெகத் ஜீவன் 3 என்பதில் ஈஸ்வரன் ஜெகத் என்ற அந்த பேதம் நீங்கி ஆகிவிட்டது. அடுத்தபடி என்ன, ஈஸ்வரன் சொல்கிறார், உலகம் மட்டும் நான் இல்லைப்பா, அது மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்குள் இருக்கக்கூடிய உன்னோட உடல் மனம் புத்தி அதுவும் நான் தான் சொல்லிடுறார். அப்போ நம்முடைய உடலையும் மனதையும் பிரித்து வச்சு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உன் உடலும் நான் தான், மனதும் நான் தான். அப்போ என்ன ஆகின்றது, இங்கே அகங்காரத்துக்கு இடம் இல்லாமல் போய்விட்டு, தனதென்பதற்கும் இடம் காணேன் தமியேன் எவ்வாறு உய்வனு, நினதென்பதும் போய் நீ எனல் போய், எனது என்பதும் போய் யான் எனல் போய், கடைசியில் தமது என்பதற்கும் தனது என்பது இடம் காணேன் தமியேன் எவ்வாறு உய்வேன்னு தாய்மன்னர் கேட்குறார். எல்லாம் இருக்கிறது என்ன, ஒன்று தான். அப்போது இதை எதை அகங்காரம் என்று நம்ம சொல்லணும்னு சொல்லி சொன்னால், உடலை நான் சொல்லணுமா இல்லையா, மனதை நான் சொல்லணுமா, இதெல்லாம் அனாத்மாவாக நாம் பிரித்து பார்த்த இந்த கருத்தெல்லாம் என்ன, எல்லாம் நானேன்னு சொல்லிடுறார். கடைசி மனசும் நான் தான், உடலும் நான் தான், உலகமும் நானும் தான், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் நான் தான், எல்லாம் நான் தான். அப்புறம் எல்லாம் நான் தான் சொன்ன பிற்பாடு என்னுடையதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆக ஈஸ்வரன் உலகமும் ஒன்று என்றால் உலகத்தில் ஒரு பொருளாக இருக்கக்கூடிய உடலும் மனமும் எங்கு செல்லும், எதில் போடுறதுன்னா ஈஸ்வரனில் தான் போடணும். ஆக ஈஸ்வரன் இங்கே சொல்லிவிட்டார் என்ன, எல்லா அனாத்மா நான் தான். ஒரே வார்த்தை முடிச்சிடுறார், ஆத்மா அனாத்மா. விவேகத்தில் பார்த்தோம், ஆத்மாவை தவிர்த்து எல்லாம் அனாத்மா. இங்கே எல்லா அனாத்மா நான் தான் சொல்கிறார். முதல் பிரித்து சொன்னது நம்ம புரிந்து கொள்வதற்காக சொன்னார், கடைசியில் அதுவும் நான் தான் சொல்லிடுறார். அப்போ எல்லாத்துக்கும் சாட்சியான அவர் அகங்காரத்துக்கு இடமில்லாமல் செய்து விட்டார். அதான் பார்த்தோம், அனைத்துமா நின்றாயே யான் வேறும். எல்லாமே இருக்கும்போது நான் என்று தாங்க தனியாக எங்கே இருக்குன்னு கேட்குறார் தாய்மன்னவர். மனமில்லை அம்மனத்தினமில்லை, வேறொரு போக்கோடு வரத்துமில்லை, அக்காலம் இக்காலம் என்பதில்லை, எல்லாம் அதீதமயமானதன்றோ. சரி, அகங்காரம் வேண்டாம், அறிவு ஸ்வரூபமாக நான் இருந்துட்டு போகிறேனே, அதற்கும் பகவானுக்கு சொல்லுகின்றார், இந்த உலகமும் நான் தான், உடலும் மனம் நானும் தான், ஆத்மாவும் நான் தான், அது உள்ள இருக்க அறிவு ஸ்வரூபம் நான் தான், நானாகத்தான் எல்லாம் இருக்கிறேன்றார். எவ்வளோ பாருங்கள், பகவானுக்கு எல்லாம் நான் தான் ரொம்ப பெருமை இல்லை? இதெல்லாம் சொல்லி விளக்குவதற்காகத்தான் பகவான் தன்னுடைய விபூதியை கூற ஆரம்பிக்கின்றார். சகுண நிர்குண ஆத்ம அனாத்ம அறிவு ஸ்வரூபமாக நானே இருக்கின்றேன் என்று ஜீவ ஈஸ்வர ஜெகத் ஐக்கியத்தை காட்டுவதற்காக என்ன பண்ணுறாருன்னா, என்னிடத்தில் தான் எல்லாம் இருக்கின்றது. என்னென்ன, உன்னுடைய அறிவு நான் தான், உன்னுடைய மனசு நான் தான், உன்னுடைய உடல் நான் தான், சைத்தன்யம் நான் தான், அந்த சித்தம் நான் தான், சத்தம் நான் தான், இந்த நிர்குண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நான் தான். என்னை தவிர்த்து இந்த உலகத்தில் எதுவுமே இருக்கவில்லை. எதுவுமே இருக்கலைன்னா இப்போ இந்த அகங்காரம் எங்கே போகும், இருக்கிறதுக்கு இடமே இல்லை. ரமணர் ஒரு கதை சொல்லுவார், இந்த கதையோடு முடிச்சுக்கலாம். அந்த காலத்தில் 4 கல்யாணம் நடக்குமா.
இந்த காலத்தில் 4 நாள் கல்யாணம் நடக்கும், 5 நாள் கல்யாணம் நடக்கும், 1 வாரம் கல்யாணம் நடக்கும். பத்திரிகையில் போடுவாங்க, உங்களுடைய பந்து மித்திர இஷ்ட பந்து மித்திரர்கள் வந்திருந்து எல்லாரையும் வாழ்த்திட்டு போங்கன்னு சொல்லுவோம். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. அதுக்கெல்லாம் தான் என்ன பண்ணிடுறோன்னா, யாரெல்லாம் வர முடியல 1 மணி நேரம் வந்தாங்கன்னா ரிசப்ஷன் வச்சிடுறோம். வந்துட்டு ரிசப்ஷனில் கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருங்க, ஏற்பாடு முடிஞ்சு போயிடும். அந்த காலத்தில் 3 நாள் 4 நாள் முன்னே வந்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்து தனி ரூமெல்லாம் இல்லை, லாட்ஜி இல்லை, எதுவும் இல்லை. எல்லோரும் எப்படியோ இருந்துட்டு சந்தோஷமாக தான் இருந்துட்டு வந்திருக்கோம். இந்த காலத்தில் எல்லா ஏற்பாடு இருந்து எதுலையுமே சந்தோஷம் இல்லை. நமக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த கல்யாணத்தில் ஒரு ஆள் வளைய வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் கூட இருந்து அருமையாக நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருப்பார். இந்த பொண்ணு வீட்டுக்காரர் நினைப்பாங்க, இது புள்ள வீட்டுக்கார ஆள் போல் இருக்குது, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பேசக்கூடாது. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரர் ஒரு மாற்று குறவு தானே, அவங்கள பார்த்து நடுங்கி அஞ்சு வாழணும். ஆமாம், புள்ள வீட்டுக்காரை பார்த்தா என்ன பண்ணுறது, பொண்ணு பேர்த்தவங்கள தான் கஷ்டம். அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நினச்சாங்களாம் இது பொண்ணு வீட்டுக்கார ஆளாக இருக்கும் போல் நினச்சாங்களாம். 2-3 நாள் இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தார். அவர் 2 பேரும் ஏதோ சந்தித்து இருக்கும்பொழுது அந்த ஆள் இப்படி குறுக்கன் எடுக்க போகிறத பார்த்து, இவர் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த வார்த்தை அந்த ஆள் காதலுக்கு விழுந்து அடுத்த செகண்ட் என்ன பண்ணாராம், ஆள் காணாத போயிட்டார். நல்ல உதாரணங்க இது. ஆமாம், இருவரும் சேர்ந்து இவர் யாருன்னு கேட்கும் பொழுது இதை பார்த்து கேட்ட அந்த ஆள் அடுத்த நிமிடம் அங்கே நிற்கலை, ஓடிப்பாட்டார். அப்படி இங்கு ஜீவ ஈஸ்வர விசாரத்தில் அகங்காரம் இருக்குமிடம் இல்லாமல் சென்று விடுகின்றது. எதனால்? எல்லாம் நானே சொல்லும்போது எனக்கு எங்கே இடம் இல்லவே இல்லை. ஆக ஆத்ம அனாத்மா இரண்டுக்கும் இடையில் அகங்காரம் ஓடிக்கொண்டுள்ளது. ஆத்மா நிர்குணஸ்வரூபமான ஈஸ்வரனை, அது ஈஸ்வரன், நிர்குணஸ்வரூப ஈஸ்வரன் தான் ஆத்மா. அனாத்மா சகுணஸ்வரூபமான ஈஸ்வரன். விசாரித்தால் யார் இருக்கார்னா, நெறி நின்று ஒழுக விசாரித்தால் நினக்கோ இல்லை எனக்காமே. தாய்மனை சொல்றார், ஒழுங்கா நின்று விசாரிச்சா உனக்கா எனக்கான யாருக்குமே இல்லை, அங்கே இருக்கிறது ஒன்று தான். அழகான வரி. நெறி நின்று ஒழுக விசாரித்தால் எனக்கோ இல்லை எனக்காமே. ஆக விபூதியில் என்ன கிடைக்கின்றது? அத்வைத சித்தி கிடைக்கின்றது. ஈஸ்வரனே எங்கே இருக்கார்? அனைத்துமா இருக்கார். பார்க்க முடியும் எங்கும் ஒரு நீக்கமாக நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம். ஆனால் என்ன, நாம் எவ்வளவுதான் கேட்டாலும் அறிவானது அதை கிரகித்து தன்னில் வைத்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கின்றது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த விஷயங்களை எல்லாம் மனதில் அமர்ந்து தியானிக்க வேண்டும். மனதிற்கு எடுத்து செல்வதற்கு நாம் என்ன பண்ணோம்? இறங்கி வர வேண்டும். அதற்கு பல உதாரணங்களை இந்த அத்தியாயத்தை பகவான் சொல்லுகின்றார். வைராகியத்தை அடைய உலகத்தை நிந்தித்தது எல்லாம் போதும், வெறுப்பு மனதில் அதிகமாக இருக்கும், அதையும் நீக்க வேண்டும். இந்த உலகம் அனைத்து ஈஸ்வரன் என்ற தியானம் செய்ய இந்த விபூதி யோகம் நமக்கு உதவுகின்றது. ஆகவே இந்த விபூதி யோகத்தில் நாம் தனித்தனியாக பார்த்து கொண்டுள்ள நாம ரூபத்தை பகவான் தனித்தனியாக சொல்லி, அதுவும் நானே என்று நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, மறைத்த அந்த கவனத்தை ஈர்ப்பதற்காக நாமரூபத்தை எல்லாம் சொல்லி நானே அது என்று சொல்லுகின்றார். பிறகு அதற்கு ஆதாரமான அதிஷ்டானத்தை அதையும் நானே சொல்கிறார். உனக்கு எதெல்லாம் தெரிகிறதோ பெயர் வடிவங்களாக அதுவும் நானே என்று சொல்லுகின்றார். எதெல்லாம் தெரியவில்லையோ அதுவும் நானே. வெளிப்பட்ட எல்லாம் நான் தான், வெளிப்படாது எதுனா இருந்தால் அதுவும் நான் தான் சொல்லிடுறார். ரெண்டுமே சொல்லிடுறார். நான் சொல்லாமல் விட்ட அனைத்தும், கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத அனைத்தும், என்னுடைய சிறிய அல்லது பெரிய மாயா ரூபமான இந்த எல்லா அம்சமும் நானே சொல்லிடுறார். எல்லாம் நானே சொல்கிறார். நான் இது மட்டும் நான் இல்லை, இதையும் கடந்த நிர்குண ஸ்வரூபமும் நானே என்ற, அதுதான் கிளைமேக்ஸ், அதுதான் விசேஷம். இல்லைன்னா சகுனத்தில் நின்றுட்டு இருப்போம். இதை கடந்த இதற்கெல்லாம் ஆதாரமான நிர்குண ஸ்வரூபமும் நானே. ஆகவே நான் சகுனமாக இருக்கிறேன், ஆனால் உண்மையில் நான் நிர்குண ஸ்வரூபமே. நிர்குண ஸ்வரூபமான என்னிடத்திலிருந்து சகுனங்கள் எல்லாம் வெளிப்பட்டுள்ளது. இந்த சகுனமும் நிர்குணத்துக்கு வேறுபட்டதில்லை, எல்லாம் நானே. மண்ணும் நானே, மலையும் நானே, காடும் நானே, வனமும் நானே, எல்லாம் நானே நானே சொல்லி இருக்கிறது ஒன்று தான் சொல்லிட்டு.
ஆக இந்த கருத்தை நமக்கு ஒரு எக்ஸசைஸாக செய்து மனதில் நிறுத்தி கொள்வதற்காக பகவான் இங்கு இந்த 10வது அத்தியாயத்தை ஆரம்பித்து நமக்கு சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை மட்டும் படிச்சுட்டு அடுத்த வகுப்பில் இதை நாம் அத்தியாயத்துக்குள்ளே செல்லலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத தசமோऽध्यायः விபூதி யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணு மே பரமம் வசः யத்தேஹம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத தசமோऽध्यायः விபூதி யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணு மே பரமம் வசः யத்தேஹம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. இங்கே பகவான் தானே துவங்கி விடுகின்றார். அர்ஜுனனுக்கு கேள்வி கேட்க எந்த வாய்ப்பும் தரலை. முதல் 3 ஸ்லோகங்களில் தான் என்ன சொல்லப் போகின்றார் என்று சொல்லுவார். அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.